ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் SPEF செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எக்கனாமிக் ஃபோரம்ன்றது இப்போ நடந்துட்டுருக்கு. இதில் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகளோட முக்கியமான அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், நிறைய நிறுவனங்களை சார்ந்த நபர்கள்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவமாக இது மாறிட்டு இருக்கு. இதில் பேசின ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ்ன்ற ஒரு கூட்டமைப்பு G7 நாடுகளை விட வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தை பார்த்தோன்னா G7 நாடுகளை விட இந்த பிரிக்ஸ்ன்ற கூட்டமைப்போட பொருளாதாரம் ரொம்பவே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதனால கூடிய சீக்கிரத்தில் பிரிக்ஸ் தான் உலகத்தோட அடுத்த சக்தியா மாறப்போகுது. பிரிக்ஸ் பிளஸ்ன்ற ஒரு அமைப்பு இந்த உலகத்தையே புதுசா ஒரு பாதைக்கு அழைச்சிட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் பத்தின நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் ஃபாரம் நடந்துட்டு இருக்க அதே டைம்ல பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட முக்கியமான ஒரு சப்மரைன் ஃபிளீட்ன்றது கிரீமியாவிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஹைடாக ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த இந்த கிரீமியாவை சுற்றி இருக்க கடல் பகுதியில் ரஷ்யா பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். இந்த எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு இப்போ இது புதுசாக நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உலக நாடுகள் பலதுலேருந்து இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவை விட்டு பின்வாங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஷ்யா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரணும், எப்படியாச்சும் இந்த ரஷ்யா விட்டு போன நிறுவனங்களை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ரஷ்யாவுக்கு ஒரு சில முயற்சிகளில் வெற்றியும் கிடைச்சிருக்கு. முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா இந்த 2022 அப்புறமா ரஷ்யாவை விட்டு கிளம்பின நிறுவனங்களை விட ரஷ்யாவில் ஸ்டே பண்ண அந்த நிறுவனங்களோட குரோத்ன்றதும் அவங்களோட லாபம் ஈட்டுறதுன்றதும் 41% மேலே இந்த ரஷ்யாவில் அதிகமாக இருக்கு. ஏன்டா இந்த ரஷ்யா விட்டு வெளியில் வந்தோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பின நிறைய நிறுவனங்கள் இப்போ ரஷ்யாவுக்கு திரும்ப வர்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸை தேடிட்டு இருக்காங்க. பிரிக்ஸை பற்றி பேசுகிறப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பிரிக்ஸ்ன்ற அமைப்பு அமெரிக்காவுக்கு மாற்றான ஒரு அமைப்பாக உருவாக்கிட்டு இருக்கு. இந்த G7 நாடுகள், குளோபல் 7 நாடுகள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த G7 இருந்ததே G8 தான் இருந்துச்சு, குளோபல் 8ன்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யா இந்த கிரீமியா பிரச்சனை ஆரம்பிக்கிறப்போ அந்த G8 நாடுகள் அமைப்பை விட்டு ரஷ்யான்ற நாடு தூக்கி எறியப்படுது. அதுக்கப்புறமா தான் அந்த G8ன்றது G7ஆவே மாறிச்சு. இப்படிப்பட்ட இந்த G7 அமைப்பு தான் இப்போ உலகத்தோட ஒரு முக்கியமான அமைப்பா பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இதுல இருக்க நாடுகள் தான் இந்த உலகத்தோட நாட்டாமைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில இருக்க நாடுகள். அவங்க நினைச்சா இந்த உலகத்துல என்ன வேணா பண்ணலாம், அவங்க நினைக்கிறத நினைச்ச நாட்டுல என்ன வேலை செய்யலான்ற அந்த ஒரு நினைப்புல இருக்க நாடுகள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோட பெரிய பொருளாதாரம் இருக்கிற நாடுகள் எல்லாமே இந்த G7 நாடுகள் தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த G7க்கு ஆப்போசிக்கிற விதமா பிரிக்ஸ் கூட்டமைப்பு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளோட பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா வரப்போற நாட்கள்ல இந்த G7ஓட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் இந்த நாடுகள் தோற்கடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அசுர சக்தியா பிரிக்ஸ் அமைப்பு உருவாகிட்டு இருக்கு. பிரிக்ஸுக்கே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா பிரிக்ஸ் பிளஸை பொறுத்த வரைக்கும் அது அதை விட அதிக நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பா மாறப்போகுது. ஈரான் உள்ள வர போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க நிறைய நாடுகள் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அமைப்புன்றது இன்னும் பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால இப்போ பிரிக்ஸ் பிளஸ்ன்றது ஒரு பெரிய அழிக்க முடியாத சக்தியா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புதின் அவர்கள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. சரி, இதை புதின் சொல்லிட்டாரு. ஆனா உண்மையிலேயே பிரிக்ஸுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா? G7 நாடுகளை எதிர்த்து பிரிக்ஸால இந்த அளவுக்கு வளர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சவாலான காரியம், சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு இப்போ பிரிக்ஸ் பிளஸ் வந்து அந்த அளவுக்கு சவாலான காரியம் சொல்றது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அமெரிக்கா சார்ந்த ஒரு கூட்டமைப்பு இருக்குன்னு வைங்க, அது நாட்டோவா இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த G7 கூட இருக்கட்டும். இந்த G7 நாடுகளில் அமெரிக்காவுக்கு ஃபேவரான ஒரு திட்டமானது கொண்டு வரப்பட்டுச்சு, இல்லை அதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா எல்லா நாடுகளுமே அந்த மிச்சம் இருக்க 6 நாடுகளும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் டைரெக்டாக அமெரிக்காவை எதிர்க்க முடியாமல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு பிரச்சனைகளே வந்தாலும் அமெரிக்காவுக்கு ஃபேவராக தான் அந்த ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஆனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈகோன்றது நிறைய இருக்குது. ஒரு பக்கம் ரஷ்யா, சீனா, இன்னொரு பக்கம் சீனா, இந்தியா. இந்தியாவுக்கு ஃபேவரான முடிவை எதனா எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சைனா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இந்தியா வளர்ந்துடக்கூடாதுன்றதுல ஒரு குறியா இருப்பாங்க. அதுவே சீனாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு முடிவானது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எடுக்கப்பட்டாலும் அதுக்கும் ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவை ஓரம் கட்டிட்டு சீனாவை மட்டும் வளர்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டு வந்தால் அதையும் இந்தியா ஆதரிக்க மாட்டாங்க, ரஷ்யாவும் ஆதரிக்க மாட்டாங்க. இப்படி இந்த ஒரு கூட்டமைப்பில், இந்த 5 நாடுகள் இருக்க கூட்டமைப்பிலேயே இந்த அளவுக்கு ஈகோ கிளாஷ் இருக்கிறதுனால இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வளருவாங்க. ஆனால் அந்த ஒற்றுமை இவங்க கிட்ட வருமானது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். G7, நாட்டோ எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட கைப்பாவையாக இருக்க ஒரு அமைப்பு தான். ஓப்பனாக சொல்லணும்னா அமெரிக்காவோட கைபொம்மையாக தான் இருக்காங்க. அதில் அமெரிக்காவோட ஃபேவருக்கு எதிராக எந்த நாடாலையும் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரே ஒரு சூப்பர் பவர் மட்டும்தான், ஒரே ஒரு வல்லரசு நாடு மட்டும்தான். அவங்களுக்கு கீழே இருக்க எல்லா நாடுகளுமே சின்ன சின்ன நாடுகள்.
அவங்களை எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அந்த கூட்டமைப்பில் அப்படி ஃபேவரான முடிவு போகுது. ஆனால் அதுவே பிரிக்ஸாக இருக்கட்டும், பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியா சூப்பர் பவராக வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு, சைனா நான் தான் அடுத்த சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நாடு, ரஷ்யா ஆல்ரெடி சூப்பர் பவராக இருக்கிற ஒரு நாடு. இந்த 3 நாடுகளும் இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் இன்னொருத்தவங்க தட்டி பறிச்சிடக்கூடாதுன்றத ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. அதனால இந்த கூட்டமைப்பில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அதே அளவுக்கு இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் அமெரிக்காவை எதிர்க்கணும், இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒரு மாற்று சக்தியை கொண்டு வரணும், மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர்ன்றதை உருவாக்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிக்ஸ்ன்ற அமைப்பால் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க முடியும். சரி, இப்போ பிரிக்ஸை பற்றி பார்த்துறோம், இந்த எக்கனாமிக் ஃபோரத்தை பற்றி பார்த்துறோம். அடுத்ததா ரஷ்யாவோட சம்மரைன் ஃப்ளீட் தான். இந்த பிளாக் சீயை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீமியன் கடல் பகுதியில் ரொம்ப முக்கியமான ஃப்ளீட்ன்றது சம்மரைன் ஃப்ளீட் தான். அடிக்கடி உக்ரைனோட தாக்குதலுக்கு ரஷ்யா நிறைய போர்க்கப்பல்களை பறி கொடுக்குறாங்க. நிறைய மிசைல் கவர்ஸ் எல்லாம் ரஷ்யா இழந்துட்டாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட கிலோ கிளாஸ் அட்டாக் டீசல் பவர்டு சப்மரைன்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஸ்டெல்த்தான சப்மரைன் சொல்லலாம். நேட்டோவோட கோட் நேம் இதுக்கு என்ன தெரியுமா? பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டெல்த் கெப்பாசிட்டிஸை பார்த்துட்டு இதை அந்த அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நேட்டோ நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பேரை இந்த சப்மரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சப்மரைனோட எண்ணிக்கைன்றது இந்த பிளாக் சீ ஃப்ளீட்டில் மட்டும் 5க்கும் அதிகமான எண்ணிக்கையில் கடந்த 2 நாள் முன்னாடி வரைக்கும் சேட்டலைட் இமேஜில் பதிவாகியிருக்கு. ஆனால் இப்போ இதில் அடிச்சிருக்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சப்மரைன் ஃப்ளீட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது. என்னடா அப்படின்னா உக்ரைன் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? ஒரு பெரிய தாக்குதல் நடந்த மாதிரி எதுவுமே தெரியலையே, ஏன் இந்த சப்மரைன் ஃப்ளீட் திடீர்னு டிஸப்பியர் ஆச்சுன்னா, ரஷ்யாவோட டைமின் படி நேற்று ஈவினிங் கடைசி எடுக்கப்பட்ட அந்த சேட்டலைட் இமேஜின் படி ஒரு ஃபார்மேஷனில் இந்த சப்மரைன்ஸ் எல்லாமே அந்த நேவல் பேஸை விட்டு வெளியில் வர்றது பதிவாகியிருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக, ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்காக இந்த சப்மரைன்ஸ் இப்போ கிரீமியாவோட கடல் பகுதியிலிருந்து பிளாக் சீக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இந்த சப்மரைனோட தாக்குதல், சப்மரைன் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாம் உக்ரைனை போயிட்டு அடிக்கிறது இந்த 2022 தாக்குதல் அப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், அதாவது ஆரம்ப காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு சப்மரைன் பேஸ்டு அட்டாக்கையும் சப்மரைன் பேஸ்டு மிசைல்ஸையும் ரஷ்யா அந்த கிரீமியா கடல் பகுதியிலேருந்து உக்ரைன் மேலே பண்ணலை. ஆனால் இப்போ யுத்த காலத்தோட நிலைமைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கப்போ, ரஷ்யாவோட பகுதிக்குள்ளேயே உக்ரைன் துணிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கப்போ, ரஷ்யாவும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக கியரப் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக தான் இது பார்க்கப்படுது. மேபி இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த சப்மரைன்கள் கிட்ட இருந்து ஒரு தாக்குதலை இந்த உக்ரைன் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதை பற்றின தகவல்கள் வரப்போ நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக பிரிக்ஸ்ன்ற அமைப்பு வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சாலும் பிரிக்ஸ்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ரஷ்யாவோட சப்மரைன் ஃப்ளீட் திடீர்னு டிஸப்பியர் ஆனதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுப்பது உங்கள் எல்லாருக்கே.